ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி ஒரு லைவ் அனாலிசிஸ் பார்க்கலாம். டைம் 9:30 ஆகுது. ஒரு 15 நிமிஷம் ஆகுது மார்க்கெட் ஓப்பன் ஆகி. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கமாடிட்டி மார்க்கெட்டையும் லைவ் மார்க்கெட்லேயே பார்த்துடலாம். இந்த ட்ரெண்டை அனாலிசிஸ் பண்ணும்போது இது 15 மினிட் சார்ட்டுடைய ட்ரெண்டு. இது பாட்டம் டு பாட்டம் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது கனெக்ட் பண்ணும்போது இப்போ ரைட் நோ மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட் இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த ட்ரெண்டுடைய எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 14,665 வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட் மூவ் ஆகும். சரி, இப்போ 14,634 இருக்குது. 14,600 ஆர் 14,595 இந்த ரீஜனில் இன்றைக்கி இன்ட்ராடே சப்போர்ட் இந்த ரீஜனில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே சப்போர்ட் இருக்குது. ஒரு ட்ரெண்ட் மார்க்கெட்டில் நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு. ஒரு ட்ரெண்ட் மார்க்கெட்டில் இதை ட்ரெண்ட் பேஸ் பண்ணியோ இல்லை லெவல் பேஸ் பண்ணியோ இல்லை வேவ் பேஸ் பண்ணியோ கரெக்டாக அப் ட்ரெண்டில் இருக்கும்போது சப்போர்ட்டில் பை பண்ணணும், ரெசிஸ்டன்ஸில் வெளியில் வரணும். இதே டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸில் செல் பண்ணணும், டார்கெட்டில் வெளியில் வரணும், சப்போர்ட்டில் வெளியில் வரணும். ஸோ இப்போ மிடில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்கேஸ் இன்றைக்கி வாட்ச் பண்ணி பாருங்கள். 14,595 ஆர் 14,600 இங்கே வந்தால் ஒரு அப் மூமெண்ட் கொடுக்கலாம். இந்த அப் மூமெண்ட் எவ்வளோ தூரம் வரைக்கும் இன்றைக்கி இன்ட்ராடேயில் இருக்கும்னா 14,665 இங்கேருந்து ஒரு 65 பாயிண்ட் மேலே ரைஸ் ஆகலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் நிஃப்டி இந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ட்ரெண்ட் இல்லை. பிகாஸ் இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் நடந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த பிரேக் அவுட்டோடைய மேக்ஸிமம் லென்த்தே பார்த்தீங்கன்னாக்கா 32,700 தான். ஆனால் இப்போ மார்க்கெட் ஆல்மோஸ்ட் டார்கெட் நியர்பையில் இருக்குது, ரெசிஸ்டன்ட் நியர்பையில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பை பண்ணக்கூடாது. இன்கேஸ் கீழே வந்தது அப்படின்னா 13,150 ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுக்கலாம். சரி, இங்கே ட்ரெண்டு அப் ட்ரெண்டு. இந்த அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு கரெக்ஷன் நடந்திருக்கு. ஓகே, இந்த கரெக்ஷனுடைய சப்போர்ட் பாயிண்டில் பை பண்ணலாம். மிடில் டார்கெட் நியர்பையில் பை பண்ணக்கூடாது. அதே போல் மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா நேச்சுரல் கேஸ் ஆஃப்டர் ஒரு நல்ல ரேலி கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த ரேலிக்கு அடுத்து இன்றைக்கி ஒரு கேப் டவுன் வந்திருக்கு. பட் வேவ் அனாலிசிஸ் படி பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகும். எவ்வளோ தூரம் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னா 26 வரைக்கும் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகும். இந்த ரிவர்சலுக்கான ஒரு ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 198 தான். ஸோ இன்றைக்கி கேப் டவுன் ஆகிருக்கு. பட் திரும்பவும் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகலாம். நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ஒரு ட்ரெண்டு இது வரைக்கும் ஒரு ரேஞ்சிங் நடந்திருக்கு. இந்த ரேஞ்சிங்கை பிரேக் பண்ணி மார்க்கெட் அகைன் திரும்பவும் அதே சப்போர்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த வேவ் அகைன் இதனுடைய இம்பல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆக்ஷன், ரியாக்ஷன் அண்ட் இம்பல்ஸ். ஸோ இந்த இம்பல்ஸ் 206 வரைக்கும் ரைஸ் ஆகலாம். 201லேருந்து 206 வரைக்கும் ரைஸ் ஆகலாம். ஸோ நேச்சுரல் கேஸை இன்றைக்கி செல்லிங்கில் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. அண்டு ஃபோர்த் பார்த்தீங்கன்னாக்கா க்ரூட் ஆயில் நல்ல அப் ட்ரெண்ட் கொடுத்துட்டே இருக்குது. டெய்லியும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி போல் க்ரூட் ஆயிலும் நல்ல அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இந்த ட்ரெண்டோடைய சப்போர்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,877 தான் இதனுடைய சப்போர்ட் பாயிண்ட்டு. க்ரூடு இந்த வாரமே ஒரு 1 or 2 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4,034 ஆர் 4,040 வரைக்கும் மேலே ரைஸ் ஆகலாம். இப்போ மிடில் இருக்குது. ஒரு சப்போர்ட் ரீஜன் வரும்போது பை பண்ணுறது பெஸ்ட்டு. இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். இது 1 hour சார்ட்டுடைய ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே கைஸ், இதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே கைஸ், இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.